அங்கே எரியுது பாரு அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. பிரியமானவர்களே, அவனுடைய வருகையின் கடைசி நாள்ல நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு நாட்கள் தாங்க நம்ம பாவங்களை செய்து கொண்டிருப்போம். துணிகரமான பாவங்களை செய்து செய்து தேவனுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாவோம் என்று சொன்னால் அதற்கு முன்பாக யாருங்க நிற்க முடியும்? என்ன தைரியத்துல நம்ம இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏசாயா 34 அதிகாரத்தை நீங்க முழுமையா வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய கோபம் எப்படி இருக்கிறது தெரியுங்களா? அவர் நம் மீது கோபம் கொள்ளும்போது வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருண்டு, அதன் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அதன் காய்கள் உதிர்கிறது போல உதிர்ந்து விழும். இது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கத்தின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய் இருக்கும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அது இரவும் பகலும் அவியாது இருக்குமா பிரியமானவர்களே? தயவு செய்து மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம். கர்த்தருடைய நாள், அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்.